ஹாய் டியர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. ரொம்பவே எளிமையான முறையில் செய்யக்கூடியது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கக்கூடிய அச்சசலான சேம் டேஸ்டியான செம சாஃப்டாக ரொம்பவே நாக்குக்கு தெத்தி போட்டு வகையில் இருக்கக்கூடிய மைசூர் பாக் ரெசிபி தான் நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மைசூர் பாக் ரெசிப்பியில் நான் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கல, அதாவது எண்ணெய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கே எனக்கு சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. ஜஸ்ட்டு மூணு பொருள் தாங்க இந்த மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு. அந்த அளவுக்கு அட்டகாசமாக செம்ம டேஸ்டியாக வந்திருக்கு இந்த மைசூர் பாக் ரெசிபி. இன்னும் சொல்ல போனால் நான் கடலை மாவு கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணினேன். ஆனால் மைசூர் பாக் செஞ்சு முடிக்கும் போது லாஸ்ட்டில் எனக்கு நிறைய குவான்டிட்டி மைசூர் பாக் வந்துச்சு. வாங்க இப்போது ஸ்வீட்டான மைசூர் பாக் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மைசூர் பாக் ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த ஒரு கப்பில் தான் நான் எல்லாமே அளந்து எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப்புக்கு நான் கடலை மாவு நல்லா சலிச்சு எடுத்திருக்கேன். இந்த மாவை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மிக்ஸ் பண்ணிட போகிறோம். ஏன்னா இதில் நம்ம எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ அதே கப்பில் நான் ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். அதாவது வாசனை இல்லாத ஏதாவது ஒரு ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கலாங்க. அந்த எண்ணெய் நான் இதில் பாதி கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் எண்ணெயில் நான் பாதி கப் அளவு மட்டும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் கடலை மாவை. மீதி பாதி கப்பு எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயை நம்ம ஒரு கடாயில் வச்சு சூடு பண்ணிக்கணும். அதுக்காக அந்த ரிமைனிங் ஆயிலை வச்சிடலாம் ஒரு ஓரமாக. இந்த அளவுக்கு மாவையும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். எந்த கட்டி மாவும் இதில் வரக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு தோசை மாவு பதத்துக்கு இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் ஹாஃப் கப் எண்ணெய் சேர்த்தாலுமே கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். இப்போது இந்த மிக்ஸ் பண்ண பிறகு இதை ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம பாதி கப்பு எண்ணெய் வச்சுருக்கோம்ல, இந்த எண்ணெயை நம்ம சூடு பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மைசூர் பாக் ரெசிபி செஞ்சு முடிச்சதுமே எதில் நம்ம பிளேட்டிங் பண்ண போகிறோமோ அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரே இல்லைன்னா பிளேட் எடுத்துக்கலாம். நான் இதில் ரவுண்டாக பிளேட் எடுத்திருக்கேன். பட் ஸ்கொயர் ஷேப்பில் சதுரமாக இருந்தால் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் நம்ம தடவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தடவின பிறகு இப்போ ஒரு கடாயில் நம்ம மீதி இருக்கிற பாதி கப் எண்ணெயை சூடுபடுத்திக்க போகிறோம். அதாவது இந்த எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் சிம்மில் வச்சு மெயின்டைன் பண்ணால் போதும். நம்ம கரெக்டாக மைசூர் பாக் ரெசிபி செய்யும் போது இந்த எண்ணெய் நல்லா ஹாட் ஆகிடும். எண்ணெய் ஒரு பக்கம் சூடாகிட்டு இருக்கும்போது நம்ம இன்னொன்று அடுப்பில் மைசூர் பாக் ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு பெரிய கடாய் வச்சுட்டேன். அந்த கடாயில் நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். அதாவது எந்த கப்பில் நம்ம கடலை மாவு எடுக்கிறோமோ அதே சேம் ரேஷியோ தான் சுகர் இருக்கும். ஒரு கப் கடலை மாவு எடுத்தால் ஒரு கப் சுகர். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு கப்லேருந்து அரை கப்பு வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதே கப்பு மெஷர்மெண்ட் தாங்க எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன். அதில் பாதி கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி சீனி எல்லாமே கரைஞ்ச பிறகு இந்த மாதிரி கம்பி பதம் வரணும். அதாவது சிறு கம்பிலேருந்து ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதத்தை தாண்டிடக்கூடாது, சரிங்களா? இந்த அளவுக்கு கம்பி பதம் வந்த பிறகு நம்ம இதில் கடலை மாவு எண்ணெயும் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த கலவி இதில் நம்ம சேர்த்துடலாம். தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதிகமாக வச்சிடாதீங்க இந்த டைமில். இப்போது நம்ம ஊற்றின பிறகு அதில் கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம தீயை ஒரு மீடியம் வச்சுக்கலாம், பட் ஹையில் மட்டும் வச்சிடாதீங்க. இப்போ நம்ம மீடியம் வச்சுட்டு கை விடாமல் நல்லா கிளறி விடணும். அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல லிக்விட் பதமாக தான் இருக்குது. எப்போ இந்த கலவை கொஞ்சம் டைட் ஆகுதோ அப்போ தான் நம்ம ஒரு சைடு அடுப்பில் எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல ஸ்லோ ஃப்ளேமில், அது நல்லாவே சூடாயிரும். இந்த ஸ்டேஜில் அப்போ அந்த எண்ணெயை ஒரு குழிக்கரண்டி எடுத்து இந்த மாவு டைட் ஆகும்போது நம்ம சேர்க்கணும். இப்போ எனக்கு மாவு கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. அதனால் நான் ஒரு குழிக்கரண்டி சூடான எண்ணெயை நான் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம ஒரு குடிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கோம்ல, இந்த எண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த மாவுக்குள்ளே. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது இந்த எண்ணெயை மாவு ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கணும். நல்லா உறிஞ்சிக்கிட்ட பிறகு தான் நம்ம மறுபடியும் சூடான ஆயிலை மேலே சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, நான் ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெய் அப்சர்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் சூடான அந்த எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கும் போது, அதாவது சூடான எண்ணெய் சேர்த்துக்கும் போது அந்த மாவை கிளறி விடும்போது அந்த எண்ணெயை நல்லா உறிஞ்சிக்கிட்ட பிறகு அந்த மாவு இன்னும் கட்டிப்படும். அப்படி கட்டிப்படும் போது தான் நம்ம மறுபடியும் அந்த ஹாட்டான ஆயிலை சேர்த்துக்கணும்.
நம்ம மைசூர் பாக் ரெசிபி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த எண்ணெய் வந்து அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே தாங்க இருக்கணும். ஆஃப் பண்ணிடக்கூடாது ஸ்டவ்வை. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை எண்ணெயை வந்து சூடுபடுத்திகிட்டே தான் இருக்கணும். ஒரு சைடு வந்து நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், ஒரு சைடு இந்த எண்ணெய் சூடாகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு மைசூர் பாக் ரெசிபி கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். மைசூர் பாக் ரெசிப்பியில் நம்ம இன்னொன்று ஒரு ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணலாம். அதாவது சீனி பாகு ரெடி பண்ணுறோம்ல, அந்த பாகு கரெக்டான பதம் வந்த பிறகு நம்ம மாவு எண்ணெயை மிக்சிங்காகவே சேர்க்குறோம். அதுக்கு பதிலாக நம்ம மாவை வந்து சலிச்சு வச்சுட்டு டைரெக்டாகவும் நம்ம சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். பட் அந்த மாதிரி செய்யும்போது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், லம்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி கட்டி மாவு அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே வந்து ஒரு பவுலில் எண்ணெயும் மாவையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்க சொல்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்பும் கூட. இப்போது மாவோடைய பதம் வந்து கன்சிஸ்டன்சி நல்லாவே டைட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வரும்போது ரொம்பவே தீய ஸ்லோவாக வச்சு பார்த்து கவனமாக கிளறணும். கொஞ்சம் கூட அடிப்பத்திடக்கூடாது, அந்த அளவுக்கு கவனமாக நீங்கள் கிளறுங்க. அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துட்டே இருக்கோம்ல, அந்த எண்ணெய் வந்து ஃபைனலாக வந்து எல்லாமே வெளியேறும், அந்த மாவு வந்து செப்ரேட் ஆகும். அப்படி ஆகும்போது பதம் கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஃபைனலாக நான் ஹாட்டான எல்லா எண்ணெயுமே நான் சேர்த்துட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஆயில் எல்லாம் செப்ரேட் ஆகும். ப்ளஸ் அந்த மாவோடைய கன்சிஸ்டன்சி கவனிச்சிங்கன்னா நல்லாவே தெரியும், புள்ளி புள்ளியாக சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு மாவை கவனிச்சிங்கன்னா ரொம்பவே ஷைனிங்காக ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி இருக்கும். பட் நம்ம கிளறும் போது கிளற அதோடைய கன்சிஸ்டன்சி அப்படியே வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு அழகாகவே தெரியும், நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு மாதிரி ஹோல்ஸ் நிறையவே இருக்குது பாருங்கள். ப்ளஸ் அது மட்டும் கிடையாது, அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். நம்ம ஊற்றின ஆயில் கூட கொஞ்சமாக வெளியேறுது பாருங்கள், நல்லாவே தெரியுது. நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், கொஞ்சமாக வெளியேறிட்டு அந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ்வை அணைச்சிட்டு நம்ம இதை ஒரு சர்விங் பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், மைசூர் பாக் திரண்டு வர்றது அழகி செம்மையாக இருக்குது. அவ்வளோதாங்க, சட்டுன்னு மைசூர் பாக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த ட்ரேயில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மைசூர் பாக்கு வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது சேர்த்துக்கிட்ட பிறகு ரொம்பவே அழுத்து கொடுக்காதீங்க. அதை நம்ம சேர்க்கும் போது கூட மெதுவாக ஹேண்டில் பண்ணணும். அப்படி ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. லாஸ்ட்டில் எல்லாமே நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ சேர்த்துக்கிட்ட பிறகு அந்த கரண்டியால் மெதுவாக அழுத்த கொடுங்க, ரொம்பவே அழுத்த கொடுக்கக்கூடாது. அந்த ஆஸ் எல்லாமே போயிடும், உள்ள அந்த ஹோல்ஸ் எல்லாமே போயிடுச்சுன்னா நமக்கு சாஃப்டான மைசூர் பாக் வராது. அதனால் மெதுவாக அழுத்த கொடுக்கணும். இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் அப்படியே விட்டுருங்க. பீஸ் போடணும், சூடாக பீஸ் போட முடியாது. ஒரு 10 நிமிஷத்தில் கொஞ்சமாக நமக்கு ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நைஃபை வச்சு கொஞ்சமாக வந்து மேலோட்டமாக நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பார்த்து மெதுவாக கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கணும். ஏன்னா மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, அதனால் வந்து பீஸ் எல்லாமே செதறாமல் மெதுவாக நம்ம அதில் பீஸ் ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஸ்லைஸ் பண்ண பிறகு நம்ம அப்படியே சாப்பிட்றக்கூடாது. ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் அதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 1லேருந்து 1.5 மணி நேரம் டைமிங் கரெக்டாக அதுக்கு ஆறுறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு ஒரு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேயே நம்ம கத்தியை வச்சு அப்படி நம்ம அதை டிவைட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லைஸ் பண்ண பிரகாரம் எல்லா பீஸையும் நம்ம கரெக்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே உங்களுக்கு நல்லாவே வந்து குக் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது பெரிய பெரிய ஸ்வீட் ஸ்டால்லலாம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். மேலே ஒரு கலர் இருக்கும், உள்ளே ஒரு கலர் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பார்த்தாலே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு நாக்கு ஊறும். அந்த அளவுக்கு செம டேஸ்டியாக நல்லா பார்க்குறதுக்கு அட்டகாசமான கலர்ஃபுல்லாக டெக்ஸ்சராக நமக்கு மைசூர் பாக் ரெசிபி கிடச்சிருக்கு. பாருங்கள், ஒரு கப் கடலை மாவுக்கு எனக்கு இவ்வளோ மைசூர் பாக்கு வந்திருக்கு. அதாவது நான் இப்போ எல்லா பீஸுமே வந்து பெரிய பெரிய பீஸாக தான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பிளேட்டில் வந்து ஷேப் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அது வந்து ஓரங்களில் உள்ள மைசூர் பாக்கு அது, அதை தான் நான் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். நான் இங்கே 2 விதமாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். சதுரமாகவும் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், செவ்வக சைஸ்லேயும் நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, மைசூர் பாக் ரெசிபி ரொம்பவே சூப்பராக சிம்பிளான முறையில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு மைசூர் பாக், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.